இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த விஷ் மாஸ்டர். 1997 ரிலீஸ் ஆன ஒரு படம். முத கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குனப்போ ஒளி தேவதைகளை உருவாக்குச்சாமா, பூமி மனுஷங்களை உருவாக்குச்சாமா, அதுக்கப்புறமா நெருப்பு ஜின்களை உருவாக்குச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஜின்கள் நம்ம உலகத்துக்கும் மற்ற உலகத்துக்கும் இடையில இருக்கிற வெற்றிடத்துல வாழ்றதுக்கு சபிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி யாராச்சும் இந்த ஜின்களை எழுப்பி அதுக்கிட்ட 3 வரத்தை மட்டும் கேட்டுட்டாங்க அப்படின்னா சபிக்கப்பட்டிருக்கிற மற்ற ஜின்களையுமே இந்த ஜின்னு நம்மளோட உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா 1127 வருஷத்துல பர்ஷியால இந்த படம் ஆரம்பிக்குது. அங்க ஒரு அரசர்கிட்ட இந்த ஜின் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிங்கறத கேக்குது. அந்த மன்னரும் என்ன ஆச்சரியப்படுத்து, அற்புதங்களை உருவாக்கு அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா இந்த ஜின் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன், அற்புதங்களை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களோட எலும்பு கூடு அதோட உடம்பை விட்டுட்டு வெளியில வந்து நடமாடுற மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறமா மனுஷங்க செவுத்துல ஒரு சிலையா மாறுற மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க மரமா மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் என்ன உயிரினம்னே தெரியல ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கான். ஸோ அந்த அரசரை ஆச்சரியப்படுத்துறதுக்கு அந்த ஜின் என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணி அவரை ஆச்சரியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இதுல இருந்தே தெரியுது இந்த ஜின்கள் எவ்வளவு கொடூரமான உயிரினம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு மந்திரவாதி தான் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு அந்த அரசர்கிட்ட வேக வேகமா ஓடுறாரு. உள்ள போய் பார்க்க பக்கத்துல அந்த ஜின் நின்னுகிட்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேக்குது. அப்போ நம்ம மந்திரவாதி அந்த 3வது வரத்தை மட்டும் கேட்காதீங்க, கேட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற ஜின்களையும் இது இந்த உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடும், அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அரசருக்கு நம்ம மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்கு நான் அந்த வரத்தை கேட்கறதா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை அந்த ஜின் தெரிஞ்சுதான் பண்ணியிருந்திருக்குது, எப்படியாவது 3வது வரத்தை அவனை கேட்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கிடையிலேயே மற்ற ஜின்கள் நம்ம உலகத்துக்கு உள்ள வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம மந்திரவாதி கையில ஒரு கல் வச்சிருக்கான். ஸோ இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா இந்த ஜின்னு மற்ற ஜின்களையும் நம்ம உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடும், நிலைமை இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த ஒரு கல்லுல அந்த ஜின்னை சிறப்பிடிக்கிறான் இந்த மந்திரவாதி. அங்கிருந்து கட் பண்ணி அப்படியே அமெரிக்காவுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த கப்பல்ல இருந்து வெளிநாட்டு பொருள்லாம் இறக்குமதி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு சிலையை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் கூட ஒரு அசிஸ்டன்ட்டுமே வந்திருக்கான். அவன் அந்த சிலையை இறக்கும் போது மெதுவா இறக்கு இப்படி இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஆபரேட்டர் சரக்கு அடிக்கிறதுக்காக அந்த கப்பில் அதை ஊத்திட்டு இருக்கும்போது அந்த மிஷின்ல அது கொட்டிடுது. அதுக்கப்புறமா அந்த மிஷின் புகைய ஆரம்பிக்குது. அந்த சிலையும் கட்டாயி அப்படியே அந்த அசிஸ்டன்ட் மேல விழுந்து உடையுது. அவனும் அங்கே இறந்து போறான். அப்படி கீழே விழுந்து உடஞ்ச அந்த சிலைக்குள்ள இருந்து அந்த மந்திரவாதி கையில வச்சிருந்த கல்லு வெளியே வந்து விழுகுது. இதை அங்க வேலை செய்யற அந்த ஆபரேட்டர் ஒருத்தன் எடுத்து யாருக்கும் தெரியாம உள்ள வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த கல்லை கொண்டு போய் அவன் வேற ஒரு ஆள்கிட்ட விற்க அந்த ஆள் எடுத்து கொண்டு வந்து இந்த ஆன்டிக் ஷாப்லாம் வச்சிருப்பானுங்கள, பழங்காலத்து பொருள் எடுத்து விற்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கடையில அதை கொண்டு வந்து விற்கிறான். ஸோ அங்கிருந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறானுங்க. அங்க அவன் ஃப்ரெண்டோட டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கா. அப்படி அவனுக்கு 2 பேரும் அங்கிருந்து விளையாடி முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த பையன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான், நம்ம ஒரு டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வழக்கம் போல நம்ம ஹீரோயின் நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ வேற மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் எங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்லை கொண்டு வந்து ஒரு இடத்துல வித்துட்டு போனானுங்கல்ல, ஸோ அங்கதான் நம்ம ஹீரோயின் வேலை செய்யறா. அந்த கல்லை செக் பண்ணி இது எவ்வளவு விலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கல் ரொம்பவே ரேரான ஒரு கல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவளோட ஓனர் பக்கத்துல எங்கேயே வெளியில போக இவ அந்த கல்லை வாயில வச்சு ஊதி அதை அப்படியே தொடக்கிறா. ஸோ அவ்வளோதான் எழுப்பி விட்டுட்டா. அதுக்கப்புறமா அந்த ஜின்னோட வாய்ஸ் கேட்குது, நீ என்னை எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு. அவளும் என்னடா எங்க இருந்து அந்த வாய்ஸ் வருது, நம்மளுக்கு தான் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. திரும்ப அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கல்லை அந்த மிஷினில் வச்சு பார்க்க அந்த கல்லுக்குள்ள ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு திரும்ப அவன் ஓனர் வந்து நிற்க நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் பயந்துடுறா. அதுக்கப்புறமா இந்த கல்லில் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும், ஏதோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு நேராக அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான்ல அவனை பார்க்கறதுக்காக தான் போறா. அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த கல்லை நல்லா ஸ்கேன் பண்ணு, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு ஸ்கூல் பேஸ்கெட் பால் டீமை கோச் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஸோ ஆக்சுவலா இவ ஒரு கோச் தான், அது போக தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவளோட ஃப்ரெண்டு அந்த கல்லை எடுத்து அந்த மிஷினில் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த கல் அப்படியே 4ஆ வெடிச்சு அங்கிருந்து மிஷின் எல்லாமே வெடிச்சு செதறுது. அப்படி வெடிச்ச அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு ஜின்னு வெளியில வந்துருது. இதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் இவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த ஜின்னு வெளியில வந்தது இவனை பார்த்து அப்படியே பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு இது என்னடா கருமோ, இது எங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னோட வலியை நான் போக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. உன்னோட உடம்பெல்லாம் ரொம்பவே காயப்பட்டிருக்குல்ல, ரொம்பவே வலியா இருக்குதுல்ல, நான் அதை போக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அவனும் ஒண்ணுமே புரியாம அதை பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் வாயை திறந்து கேளு, என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவனை தூண்டி விடுது. அவனும் வாயை திறந்து அந்த ஜின்னு கிட்ட கேட்க அவனோட சோலை இந்த ஜின்னு எடுத்துக்குது. ஸோ இது அந்த பக்கம் ஃபோன் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட கண்ணுக்குமே தெரியுது. இங்க என்ன நடக்குது, இவன் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷன் மாதிரி வருது. அவனோட சோலை இந்த ஜின்னு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அதுக்கு சக்தி கிடைக்குது. அதுக்கப்புறமா அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த ரத்தன கல்லை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அந்த ஜின் அங்கிருந்து கிளம்பிடுது. ஸோ இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வர நம்ம பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற சொல்றானுங்க. ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு டிடெக்டிவுமே அங்கே வந்திருக்கானுங்க. அவன் பேரு நேத்தன் அப்படிங்கிற சொல்றான். இவனுக்கு என்ன முடிவுக்கு வந்திருக்கானுங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆகி வெடிச்சு தான் இவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் நான் கொடுத்த கல்லை டெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த மாதிரி நடந்து என்னால தான் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிறா. அதுக்கப்புறமா அங்கிருந்து கட் பண்ணி ஒரு கடையை காட்டுறானுங்க. அந்த கடைக்கு போற வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் ஒரு ஆளு அங்க நின்று பேசிட்டு இருக்கிறதா ஓனர் கவனிக்கிறான். உள்ள
இருந்தே வெளியில வந்து என் கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை திட்ட, இவனும் பதிலுக்கு அந்த ஆளை நல்லா திட்டிட்டு அங்கிருந்து வரும்போது அந்த குப்பைத்தொட்டி கிட்ட ஒரு ஆள் நிக்கிறத கவனிக்கிறான். வேற யாரும் இல்ல, அந்த ஜின்னு தான் வந்து நிக்குது. அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அப்போ அவனை பார்த்துட்டு அந்த ஆளை அவ்வளோ திட்டுறியே, அவனை பழி வாங்கன்னு உனக்கு தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஓனர் உன்னோட எதிரி தானே, அவன் எப்படி செத்தா உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. கையில சிகரெட் வச்சுட்டு இருந்த ஆளு அவனை பார்த்துட்டு அவன் கேன்சர் வந்து செத்து போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஜின்னும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அப்படின்னு சொல்லுது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள அந்த ஓனர் அப்படியே கீழே விழுந்து ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். உடம்பெல்லாம் அப்படியே நோய் வந்த மாதிரி ஆகி அந்த ஆள் அப்படியே அங்கேயே இறந்து போறான். இதை பார்த்த அந்த ஆளும் என்னடா சொன்னோம் உடனே செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அவனை பார்த்துட்டு பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அந்த ஓனரோட சோலையுமே நம்ம ஜின் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்காந்து என்னாலதான் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவரோட தங்கச்சி அங்க வரா. அங்க நடந்ததுக்கு நீ காரணம் கிடையாது, நீ அந்த மாதிரி யோசிச்சு கவலைப்படாத அப்படிங்கிறத சொல்றா. அதுக்கப்புறமா அந்த கல்லுல ஏதோ வித்தியாசமா இருந்தது, அதை என்னால பார்க்க முடிஞ்சது. அவன் இறந்து போனதுக்கு அந்த கல்லு தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்றா. அதுக்கப்புறமா அந்த கல்லு அவன் ஓனர் தானே கொடுத்தான், அதனால இதை யார் உங்ககிட்ட வித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனை தேடி போய் அந்த கடைக்காரங்கிட்ட யார் வித்தான் அப்படிங்கிறத தேடி வந்து கடைசியில அந்த போர்ட்ல ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல அவனை தேடி வந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஆள்கிட்ட உனக்கு அந்த கல் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த கல்லை பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு ஆள்கிட்ட அந்த கல்லை வித்துருப்பான்ல, அந்த ஆளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல, நீ என்ன போலீஸா, எதை தேடி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நான் ஒன்றும் போலீஸ் எல்லாம் இல்லை, எனக்கு அந்த கல் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சிலையை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தான்ல அவனோட பேரை அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினும் அவனை தேடி அங்கே போறா. அவங்ககிட்ட போய் அந்த சிலையை பத்தின டீட்டெயில்ஸ் கேட்க, ஏற்கனவே இந்த ஆளு இந்த மாதிரி நிறைய சிலைங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அப்பதான் அந்த சிலையோட பேரையுமே சொல்றான், அஹூரா மஸ்தா அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது காட் ஆஃப் குட் அப்படின்னு சொல்றான், நன்மைக்கான கடவுள் அவங்க அப்படிங்கிற சொல்றான். ஆனா அது மட்டும் கிடையாது, நன்மைக்கான கடவுளா இருந்த அவங்களே தீமைக்கான கடவுளாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றான். ஸோ இதை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, நீ அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்றான். இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த ஜின்னு இதே உருவத்தோட நம்ம இந்த ஊருக்குள்ள சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மனுஷ உருவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ச்சரிக்கு வந்திருக்கு. அங்க இறந்து போன பொணங்களோட முகத்தை அப்படியே கிழிச்சு அந்த தோலை மட்டும் எடுக்குது. ஸோ இது இப்படி இங்க பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்துடுறான். நீ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்துல போய் பார்க்க அந்த பொணத்தோட தோல் அப்படியே உரிச்சுட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். அப்போ அந்த ஜின்னு அவனை பார்த்துட்டு இதை பாக்குறதுக்கு உனக்கு ஆசை இல்லையில அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அவனும் இவ்வளவு கொடூரத்தை யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின்னு கேட்டதுக்கு தலையாட்டுறான். அப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவனோட கண்ணு ரெண்டு அப்படியே மூடி அந்த தோல் எல்லாம் ஒட்டிக்குது. அதுக்கப்புறமா அந்த பொணத்தோட மூஞ்சியை கிழிச்சு எடுத்து இதோட மூஞ்சியில வைக்க அப்படியே அந்த மனுஷனோட உருவத்தை இது எடுத்துக்குது. ஸோ போன தடவை நடந்த மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு அங்க நடக்கிறது எல்லாமே ஒரு விஷன் மாதிரி வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கூட இருந்த ஆளு தான் அவளை அப்படியே மெதுவாக எழுப்பி விட்டு சரி பண்ணி அங்கிருந்து அனுப்பி விடுறான். அப்படி போகும்போது நான் ஒரு பார்ட்டி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், நீயும் தங்கச்சியும் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த லேடியை பார்க்கறதுக்காக தான் போறா. அங்க போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கல்லை பத்தி எல்லாமே தெரிய வருது. நம்ம இந்த படத்தோட ஆரம்பத்துல அந்த கல்லுல அந்த மந்திரவாதி அந்த ஜின் அடைச்சான்ல, அது எல்லாத்தையும் பார்த்தோம்ல, அதை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேடி எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீ விளக்க தேய்ச்ச உடனே வெளியில இருந்து வரம் கொடுக்குற சாதாரண ஜீனி கிடையாது, இந்த ஜின்கள் அழிவை உருவாக்குற ஜின்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கல்லுக்குள்ள இருந்து அந்த ஜின் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோனால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா மனுஷனா மாறின நம்ம ஜின்னு அங்கிருந்து அந்த டிடெக்டிவ் பார்க்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த கேஸை விசாரிக்கிற டிடெக்டிவ் இவர் தான். இவர்கிட்ட நம்ம ஹீரோனோட டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக வந்திருக்கான். இவனும் நம்ம ஹீரோனோட டீடைல்ஸ் அந்த டிடெக்டிவ் கிட்ட கேட்கும்போது நீ பாட்டுக்கு வர்ற ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் கேட்குறேன், நான் எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க உட்காந்துட்டு இருக்க ஒரு ஆளை பார்த்து நம்ம டிடெக்டிவ் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம ஜீனி கவனிக்குது. அப்போ நம்ம டிடெக்டிவ் இந்த திருட்டு பையனை எல்லார் கண்ணு முன்னாடியும் சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்ல, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த போலீஸ்காரனோட கண்ணை பிடிங்கி அங்க இருந்து அவங்க எல்லாத்தையுமே சுட ஆரம்பிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனே கலவரமாக ஆரம்பிக்குது. அந்த கலவரத்துக்குள்ள நம்ம ஹீரோனோட டீடைல்ஸ் அந்த ஃபைல்ல இருந்து அவன் எடுத்துறான். ஒரு கட்டத்தில் அங்க இருந்த எல்லாத்தையுமே அவன் சரமாரியா சுட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம டிடெக்டிவ் வேற வழி இல்லாம அவன் அங்கேயே கன் எடுத்து என்கவுண்டர் பண்ண, இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஜின் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்புது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுமே அந்த கல்லை பத்தி தேட ஆரம்பிக்கிறா. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா இந்த கல்லு அந்த பர்சியன் மந்திரவாதியால உருவாக்கப்பட்டது அப்படின்னும், இந்த கல்லு தான் நம்ம உலகத்துக்கும் ஜின்னல் உலகத்துக்குமான ஒரு டோர்வே மாதிரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறா. இதை ரெண்டு பக்கம் இருந்து ஆப்ரேட் பண்ணலாம், அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அது மட்டும் கிடையாது, இந்த ஜின்னு அந்த கல்லை பயன்படுத்தணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் கூட மற்ற மனுஷங்களோட சோலை அந்த ஜின்னுக்கு எனர்ஜி வர்றதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு மட்டும் கிடையாது, இந்த கல்லை பவர் ஆக்கணும் பயன்படுத்தணும் அப்படின்னா கூட மனுஷங்களோட சோல் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறமா அந்த கல்லை யார் கண்டுபிடிச்சு அந்த ஜின்னை வெளியில கொண்டு வந்தாங்களோ அவங்கள தேடி போய் அவங்களுக்கு 3 வரத்தை கொடுக்கணும். அப்படி அந்த 3 வரத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் மற்ற ஜின்னுகளையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதா அந்த ஜின்னோட வேலை அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அண்ட் ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற மனுஷங்க என்ன விஷா கேட்கறாங்களோ அதை மட்டும் தான் இந்த ஜின்னால செய்ய முடியுது இல்லையா. ஸோ அந்த ஜின்னோட மந்திர சக்தியை மற்ற மனுஷங்க எதுவும் கேட்காம அதால பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அந்த ஜின்னை தோக்கடிக்கிறதுக்கான
ஜின்னுக்கான சரியான வீக்னஸ். அதுக்கப்புறமா நம்ம ஜின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல நம்ம ஹீரோயினோட அட்ரஸுக்கு பொதுவாக நம்ம ஹீரோயின் வேலை செய்யற அந்த பழைய பொருள் விற்கிற இடத்தோட அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜின்னு அங்கே வந்து நிற்க செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட அப்படியே பேச்சை கொடுத்து அவன் வாயிலிருந்து ஏதாச்சும் வரத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவன் நீ இருந்து போனாலே போதும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னால அதை மீற முடியல. திரும்பி அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கான். அவன் அப்படியே விட்டுருந்தாலாச்சும் அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அந்த செக்யூரிட்டி எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னும் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அவன் என்னை தாண்டி உள்ள போடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அவனை அந்த கண்ணாடி டோருக்குள்ளேயே வச்சு அடைச்சு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஆக்கிடுது. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி டோர் வழியாவே பூந்து உள்ளேயும் போக அந்த கண்ணாடி அப்படியே உடஞ்சு அந்த செக்யூரிட்டி அங்கே இறந்து போறான். அப்போ உள்ள போய் நம்ம முதலாளி கிட்ட நம்ம ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ் கேட்க அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஜின்னு அங்க இருந்த பழைய பொருள் ஒன்று எடுத்து அதை அப்படியே புதுசா உருமாத்தி கொடுத்து அதுக்குள்ள டைமண்ட் வேற போட்டு கொடுக்குது. இதை பார்த்து நம்ம ஓனர் வாயை புழக்க நம்ம ஜின்னு மறுபடியும் நம்ம ஹீரோயினை பத்தி கேட்குது. ஆனா இப்போவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம முதலாளி எனக்கு $1 பில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன் ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதலாளியோட அம்மா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கும். அதுல நாமினியா இவனோட பேர் தான் போட்டிருந்திருப்பாங்க. அவங்க பிளேன்ல போகும்போது அந்த பிளேனை வெடிக்க வச்சு அவங்கள சாவடிச்சிருது. ஸோ இப்போ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் மொத்தமாக நம்ம முதலாளி தான் வந்து சேரும் இல்லையா. ஸோ எல்லார் வாயில இருந்தும் வரத்தை வாங்கி இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஜின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகாம நம்ம ஹீரோயின் இந்த பேஸ்கெட் பால் விளையாடுவாள்ல அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயினை தேடி வந்திருக்குது. அங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட நம்பர்ல இருந்து அந்த லேடி ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜின்னை பத்தி சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஆனா அவங்க எடுக்கல. அதுக்கப்புறமா அவ தங்கச்சிட்ட கொடுத்துட்டு அந்த பக்கமா போக பின்னாடி இருந்த ஒரு ஆள் உங்கள் மொபைல் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜின்னு தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கு. உங்கள் மொபைல் கிடைக்குமா, நான் ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் போட்ட அதே நம்பருக்கு ரிப்பீட்டடாக அடிக்குது. அப்போது வாய்ஸ் மெசேஜ் விழுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேர் சொல்லுது. அதை நோட் பண்ணி வச்சுக்குது இந்த ஜின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த ஜின்னை பார்த்துட்டு அப்படியே வழிய அவனும் ஃபோனை கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஜின்னை நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்துட்டு யாரா இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை தொடச்சிட்டு பார்க்க ஆளக்கான அங்கேருந்து எஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த ஜின்னு அந்த லேடியோட வீட்டுக்கு போய் அந்த கல்லை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாற இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த டிடெக்டிவ் ஃபோன் பண்றாரு. அப்போ உன்னை தேடி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஜின்னு வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்காரன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த கடைக்கு வெளியில ஒருத்தர் வந்திருப்பான்ல அவன், அதுக்கப்புறமா அந்த மார்ச்சுரியில் வந்த பையன், இவங்க எல்லாருமே அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அனுபவிக்கிற வழியை அப்படியே இவ்வளோ ஃபீல் பண்றா. கீழே விழுந்து கத்திட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த ஜின்னு எல்லாத்தையும் நார்மல் ஆகுது. நம்ம ஹீரோயின் நார்மல் ஆகுறா. எந்திரிச்சு அந்த சோஃபால உட்கார டக்குன்னு ஃபோன் அடிக்குது. நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. அழுதுகிட்டே அந்த ஃபோனை எடுக்க அந்த ஜின்னு தான் பேசுது. அவங்கள உன்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அவங்க வழியை உன்னால மட்டும் தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த லேடியால மட்டும் தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், அந்த ஜின்னை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்களுமே கதவை திறந்து நம்ம ஹீரோயின் உள்ள கூப்பிட நம்ம ஹீரோயின் உள்ள போய் உட்காந்துட்டு அந்த கல்லை அந்த ஜின்னு சார்ஜ் பண்ணிருச்சு. இப்போ என்ன தேடி தான் வந்துகிட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எந்த டென்ஷனுமே இல்லாம அங்க இருந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு இதை குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஓனரோட பேரையுமே கரெக்டா சொல்ல, நான் என் ஓனரோட பேரை உங்ககிட்ட சொன்னதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை யோசிச்சு பார்த்துட்டு அந்த சிலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பான்ல ஒரு ஆளு, ஒருவேளை அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அவன் தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஜின் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, ஏதாவது மந்திரம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்க்குறா. அப்போ அவங்களுமே யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு வழி இருந்துச்சு, ஆனா இப்போ இந்த 20th செஞ்சுரியில மந்திரங்களை நம்புற மக்களும் இல்லை, மந்திரவாதிகளும் இல்லை, இப்போ இருக்கிற ஒரே மந்திர சக்தி அந்த ஜின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அந்த சயின்ஸாலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது எந்த மந்திர சக்தியாலும் என்னை காப்பாற்ற முடியல அப்படின்னா நானே காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. உன்னை நீயே காப்பாற்றிக்க போறியா, உன்னோட சின்ன மூலையை வச்சுக்கிட்டு அவ்வளோ காலமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஜின்னை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மறுபடியும் சம்மந்தமே இல்லாம உனக்கு பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. நான் எந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு பசிக்குதா தாகமா இருக்கான்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு போக பின்னாடி இருந்த ஒரு ஆள் வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ஆனால் இந்த தடவை அந்த லேடியோட வாய்ஸ் இல்லாம அந்த ஜின்னோட வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க அந்த லேடி இல்லாம இப்போ அந்த ஜின் வந்து நிக்குது. போடு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த லேடியை கொண்டுட்டு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினுமே நீ அவங்கள கொண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கேட்கறா. உனக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே என்னோட மந்திர சக்தியை மற்றவங்க கேட்காம என்னால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத சொல்லுது. இங்க வந்துட்டு அந்த லேடிக்கு இவனோட ஒரிஜினல் உருவத்தை காட்டியிருக்குது. அவங்க அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள பேசி மேனிபுலேட் பண்ணி என்னோட பயத்தை போக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே வாங்கியிருக்குது. ஸோ நீ உயிரோட இருந்தால் தானே பயப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை போக்குறதுக்கு உயிரவே எடுத்திருந்திருக்கு இந்த ஜின்னு.
அதுக்கப்புறமா இவன் கொன்ன எல்லாத்தோட பேரையுமே சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே நான் தான் கொன்னேன், அடுத்ததா அவன் தங்கச்சி எங்க இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோயினும் அவளை ஏதாச்சும் பண்ணுனேன் நான் உன்னை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின்னையே மிரட்டுறா. அப்போ டக்குன்னு அந்த மனுஷ உருவத்துல இருந்து அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறி உனக்கு 3 வரம் இருக்கு, என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லுது. நிலாவுக்கு ட்ரிப்பு போறியான்லாம் கேட்டு பாக்குது. அப்ப நம்ம ஹீரோயினும் ரொம்ப புத்திசாலித்தனமா நீ சாகணும்னு நான் வரம் கேட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறா. நான் வேணா இதை ஒரு சாம்பிள் விஷயம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு கையில கன் எடுத்துட்டு அதுவே சுட்டுக்குது. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, நாங்கெல்லாம் எட்டர்னல்ஸ், நாங்க சாக மாட்டோம், அழிவில்லாதவங்க நாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா என்னால அந்த வலியை உணர முடியும், அது நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்குது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம் விளையாடும்போது சொல்லி கொடுத்துருப்பா, எப்பவுமே அவங்க ஆப்போனன்ட் யாரு அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த ஜின் அழிக்கணும் அப்படின்னா இந்த ஜின் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஓ அப்படியா, நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட உலகத்துக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த மந்திர கல் ஒன்று இருந்தது இல்ல, அந்த கல்லுக்குள்ளதான் இந்த ஜின்னை இத்தனை வருஷமா இருந்திருக்கும். ஸோ அந்த கல்லுக்குள்ள நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிருது. அப்போ அந்த உலகத்துக்குள்ள இந்த ஜின்னு தான் ஒரு அரசர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, மற்ற மனுஷங்கள் எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்க, அங்க ஒரு மிருகம் மாதிரி ஒன்று வருது, நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜின்னு இடையில வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்குது. அவளும் நான் இதை கேட்கல, நீ என்னை ஏமாத்துற, என்னை மேனிபுலேட் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அப்போ உன்னோட விஷயம் கரெக்டா கேளு, உன்னோட வார்த்தைகளை சரியா பேசு அப்படிங்கிற சொல்றான். அப்ப அந்த மிருகம் மறுபடியும் வந்து துரத்த நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த கல்லுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த ஜின்னு பேச ஆரம்பிக்குது. உன் தங்கச்சி தனியா இருக்கால, நான் போய் அவளுக்கு கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறா. அதுக்கப்புறமா நம்ம தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2வது வரத்தை கேட்கறா. என்ன அப்படின்னா நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஸோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கல்லை விட்டு வெளியில இப்போ அவளோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து இருக்கா. அப்போ அவளோட தங்கச்சியை வீடு பூரா தேடி பார்க்கறா, அவங்க இல்ல. அதுக்கப்புறமா எங்க போயிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிலையை வாங்குறதுக்கு வந்த ஆளு ஒரு தடவை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி இருந்திருப்பான்ல, ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு, நீ உன் தங்கச்சியை கண்டிப்பா வரணும் அப்படின்னு. ஸோ அந்த பார்ட்டிக்கு தான் அவளும் போயிருந்திருக்கா. நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு வேக வேகமாக அங்கே போயிட்டு இருக்க. அந்த ஜின்னு இடையில வந்து கார் கண்ணாடியெல்லாம் உடைக்குது, நம்ம ஹீரோயினை பயமுடுத்துது. ஸோ இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு வாரம் தான், எப்படியாச்சும் அவளை மேனிபுலேட் பண்ணி பயமுறுத்தி அந்த வார்த்தை கேட்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த பார்ட்டிக்கு போயிடுறா. வெளியில ஒரு செக்யூரிட்டி ஒருத்தன் நிற்கிறான். அவங்ககிட்ட போய் இந்த ஆள் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான், என்ன கொல்ல ட்ரை பண்றான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவனை கோர்த்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஜின்னு மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அவங்ககிட்டே மறுபடியும் மாத்தி மாத்தி பேசி அவன் வாயாலே ஒரு வரத்தை கேட்க வைக்குது. ஸோ வழக்கம் போல அவனுக்கு கேட்ட வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுவா ஏதாவது வரத்தை கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தண்ணி டேங்க்குள்ள அவனை மொத்தமா வச்சு கட்டி போட்டுருது. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டிக்குள்ள நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்க. கடைசியில் அவளோட தங்கச்சியை கண்டுபிடிச்சு நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பணும் வா அப்படின்னு கூப்பிடும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜின்னு அந்த சிலை செய்யற முதலாளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அவனும் வாய் தவறி சும்மா இல்லாம இந்த பார்ட்டி ஒரு வரலாறா மாறணும், காலகாலத்துக்கு இந்த பார்ட்டியை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பார்ட்டியா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றான். ஸோ படத்தோட ஆரம்பத்தில் அந்த பார்ட்டியை கெடுத்த மாதிரி இங்கேயுமே அந்த வேலையை பண்ணுது. ஒரு பொண்ணு அப்படியே கண்ணாடியா மாறுறா. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடியில வெடிச்சு மற்றவங்களை காயப்படுத்துது. அதுக்கப்புறமா அங்க சிலையில இருந்த ஒரு பாம்பு நிஜத்துல வந்து அவங்க எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜின்னு அதோட ஒரிஜினல் முகத்தை அந்த முதலாளி கிட்ட காட்ட அவன் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்துறான். ஆகுறண்டா கூடிய சீக்கிரம் உங்க எல்லாத்துக்குமே கடவுள் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அங்கிருந்து அப்படியே கிளம்பி நம்ம ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை தேடி ஓடிட்டு இருக்க. ஒருத்தனோட உடம்புல இருந்து ஏதோ வெளியில வந்து விழுகுது. அது எல்லாத்தையும் அவ பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. பின்னாடியே அந்த ஜின்னு வந்து உன்னோட கடைசி வரத்தை கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மிரட்டுது. அப்ப நம்ம ஹீரோயின் புத்திசாலித்தனமா நான் அதை செய்யாம விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத கேட்கறா. இந்த மக்கள் அலற சத்தம்லாம் உனக்கு கேட்குதா, இது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னா நீ அந்த வார்த்தை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது அந்த ஜின்னு. உன்னால மட்டும் தான் அவங்களை காப்பாற்ற முடியும், ஒரே ஒரு வாரம் தான் கேள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும், என்ன கொன்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. என்ன கொண்டுட்ட அப்படின்னா அந்த 3வது வரத்தை யாராலையும் கேட்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, உன்னை நான் கொல்ல போறது கிடையாது, உங்ககிட்ட இருந்து அந்த வரத்தை மட்டும் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை காட்டுது. அங்க நிறைய பழங்காலத்தோட சிலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிலைங்கெல்லாம் உயிர் வந்து அது கையில இருக்கிற ஆயுதங்களை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ உன்னை காப்பாத்திக்கிறக்காக என்கிட்ட நீ அந்த வரத்தை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை ஓட விடுது. அப்போ அந்த முதலாளி நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல வரான். என்னோட தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு ஜந்து மாதிரி வந்து வெளியே விழுகுது. அது நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுக்க அவங்க மேல இருந்த ஒரு ஜாடியை தள்ளி விட்டுட்டு அந்த பீங்கான் எடுத்து அதை அப்படியே அறுத்து போட்டு மறுபடியும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க ஹிஸ்டரியில இருந்த நிறைய போர் வீரர்களோட சிலைகள் எல்லாமே இருக்குது. அதுங்கெல்லாம் உயிர் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களுமே வந்துடுறானுங்க. கையில துப்பாக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஆனா எதுவுமே வேலைக்கான மாதிரி தெரியல. அப்போ அந்த ஹீரோயின் நம்ம போலீஸ்காரங்கிட்ட நம்ம இங்கிருந்து போய் ஆகணும், வெளியில போகணும், இங்கிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. பின்னாடி ஒரு பழைய பெயிண்டிங் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு மந்திரவாதி இறங்கி வெளியில வரான். அவன் கையில இருந்த ஒரு டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு இருந்த அந்த போலீஸ்காரனோட கழுத்தை இருக்கிறான். இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க அந்த ஜின்னு வருது. வந்தது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை ஒரு பெயிண்டிங்ல அடைச்சு வச்சிருக்குது. பத்தாவதுக்கு நீ இந்த விஷயம் கேட்கல அப்படின்னா உன் தங்கச்சியை அதுக்குள்ளேயே வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுது. ஸோ இதையுமே நம்ம ஜின்னால தன்னை போல செஞ்சிருக்க முடியாது. அவள் தங்கச்சியை தான் வரங்கேட்டு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவளோட தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3வது வரத்தை கேட்டுதான் ஆகணும். ஸோ
என்னதான் கேட்டுற போறா, எப்படி கேட்டாலும் அந்த 3வது வரத்தை அந்த ஜின்னு கொடுத்துட்டு மற்ற ஜின்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறா, இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு. அப்படி யோசிக்கும் போது தான் அவன் நியூஸ் பேப்பர்ல பார்த்த ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆபரேட்டர் அந்த சரக்கை அந்த மிஷின்ல கொட்டினதுனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. ஸோ நம்ம அங்கிருந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை பார்த்துட்டு என்னோட 3வது வரத்தை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஜின்னுமே சிரிச்சுட்டு அவ்வளவுதான் சாதிச்சிட்டோம், நம்ம ஜின்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட 3வது வரத்தை கேளு அப்படின்னு சொல்லுது. அங்கதான் நம்ம ஹீரோயினும் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த சிலை கீழே விழுந்துச்சுல அந்த அன்னைக்கு அந்த ஆபரேட்டர் சரக்கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்கறா. ஸோ இப்போ இந்த வரத்தை நம்ம ஜின்னு கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு அவன் சரக்கு அடிக்கல அப்படின்னா அந்த சரக்கு அந்த மிஷின்ல கொட்டி இருந்திருக்காது. அப்படி அந்த சரக்கு அந்த மிஷின்ல கொட்டலை அப்படின்னா அந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சிருந்திருக்காது, அந்த கல்லுமே வெளியே வந்திருந்திருக்காது. ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது. இப்போ இந்த ஜின்னு ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலைனாலும் இந்த வரத்தை கொடுத்துதான் ஆகணும். அந்த ஜின்னு எதுவுமே செய்ய முடியாம அப்படியே கோவத்தில் கத்த அங்கிருந்து அப்படியே கட் பண்றானுங்க. அந்த போர்ட்ல தான் காட்டுறானுங்க, அங்க அந்த சிலையை ரொம்ப பத்திரமா கீழே இறக்கி வைக்கிறானுங்க. ஸோ அந்த ஆபரேட்டரும் குடிக்கல, அந்த சிலையும் உடையல, அந்த அசிஸ்டன்ட் உயிரோட இருக்கான். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஹீரோயினை காட்ட அவனோட ஃப்ரெண்டவே இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணாலும் ஒரு ஃப்ரெண்டு அவனவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவன் ஃபர்ஸ்ட் சீன்ல கேட்ட மாதிரி அவங்க 2 பேரும் இப்போ ஒரு டேட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கடைசியா அந்த சிலைக்குள்ள இருக்கிற அந்த கல்லையுமே காமிச்சு அந்த ஜின் அப்படியே உட்காந்து சிரிக்கிற மாதிரி காமிச்சு நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறானுங்க. ஸோ இன்னும் இதுக்கப்புறம் 3 பார்ட் இருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.